கேள்வியாளரை எடுங்க தம்பி, அமர்ந்தே கேளுங்க. நீங்க பின்னாடி மறைக்குது, அமர்ந்தே கேளுங்க. நீங்க உங்களுடைய பிரச்சாரங்கள்ல தொடர்ந்து உருது முஸ்லீம்கள் வந்து தமிழர்கள் இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சுட்டு இருக்கீங்க. இது பெரும்பாலும் இஸ்லாமிய மக்கள் சமூகத்தில் ஒரு பெரிய ஒரு வேதனை ஏற்படுத்தியிருக்கிறது. என்னுடைய கேள்வி 2-3 கேள்வியா இருக்கு. பத்திரிகையாளர் வந்து அவங்களை அடிக்கடி சந்திக்கலாம். இதே மாதிரி சந்தர்ப்பங்கள் தான் உங்க எல்லா கேள்வியும் கேட்க முடியும். மூலமா கேட்டதும் பதில் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இஸ்லாமியர்கள், உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்கள், தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் நீங்களே பாகுபாடு பிரச்சனை அப்படின்னா, இந்திய அளவில் வந்து முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள் வந்து இந்தியர்கள் கிடையாதுன்றது பாஜகவுடைய சித்தாந்தமா இருக்கு. நீங்க இந்த பக்கம் வந்துட்டு தமிழர்கள் வந்து முஸ்லீம் பேசக்கூடியவர்கள் தமிழ் நீங்க கேட்கறதுல எவ்வளவு பாருங்க. நீங்க உங்களையும் தாழ்மைப்படுத்துறீங்க, என்னையும் தாழ்மைப்படுத்துறீங்க. எப்படின்னா, நீங்க உருது பேசுற இஸ்லாமியர்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் நீங்க அவரை தமிழர்னு சொல்ல மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, நீங்க அந்த இஸ்லாமிய அந்த தாய்மொழியும் தாழ்த்துறீங்க, என்னையும் தாழ்த்துறீங்க. இப்ப நான் உருது பேசுற மக்கள் தமிழர்கள் கேட்டா பாகிஸ்தான் தமிழ்நாடான்னு கேட்டா நீங்க பதில் சொல்லுவீங்களா? உருது பேசுற இஸ்லாமியர்கள் என் உடற்பிறந்தார், எங்க இஸ்லாமிய சொந்தங்கள் உருது பேசுற இஸ்லாமியர்களை, தெலுங்கு பேசுற மக்களை, கன்னடம் பேசுற மக்களை, மலையாளம் பேசுற மக்களை அப்படியே தாய்மொழத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிற பேரன்பு தமிழர்களுக்கு இருக்கும்போது இங்க என்ன இடையூறு வந்ததுங்கிறதான் பிரச்சனை. உருது பேசுற இஸ்லாமியர்களுக்கு இடம் இல்லை. நாம் தமிழர் கட்சியில உருது பேசுற இஸ்லாமிய தம்பிகள் இல்லையா? அவங்க தேர்தலில் ஓட்டிடலையா? உருது பேசுற இஸ்லாமியரை தமிழராய் ஏற்றுக்கொள், தெலுங்கு பேசுகிறவர்களை தமிழராய் ஏற்றுக்கொள், கன்னடம் பேசுகிறவர்களை தமிழராய் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அது கஷ்டமா இருக்கு. ஏன் அந்த மக்களினுடைய மொழியை, அந்த மக்களுடைய கலை கலாச்சார பண்பாட்டை எதிர்த்து சிதைகிற நீங்க அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பேரன்பு எனக்கு இருக்கும்போது, என் உடன் பிறந்த சகோதரனா ஒரு தாய் பிள்ளைகளை நாங்க தழுவி வாழுகிற பேரன்பு எங்ககிட்ட இருக்கும்போது அப்படி நீங்க அதனால ஏதாவது இடையூறு வந்துச்சுன்னு சொல்லுங்க. நம்ம கோட்பாடு நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லாரும் ஒன்னா கூடி வாழும், ஆனா எங்க தாய் நிலத்தை தமிழர்கள் நாங்க தான் ஆளுவோம். எல்லாரும் ஒன்னா நிற்போம், ஒரு தாய் பிள்ளைகளா ஒன்னா நிற்போம், ஆனா நாங்க தான் கொஞ்சம் முன்னால் நிற்போம். ஏன்னா இந்த ஒரு இடம் தான் எனக்கு இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். எங்க தாத்தா காகித மில்லத்துக்கிட்ட வந்துட்டு லியாகத் அலி கான், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அன்னைக்கு ஒரே கட்சி தான், இப்பதான் பல கட்சி. நாடு இந்த பாகிஸ்தான் விடுதலை அடைஞ்சு போன பிறகு சாய்பு வாங்க நமக்கு ஒரு நாடு வந்துருச்சுன்னு தாத்தா என்ன சொல்லிப்பாரு நினைக்கிறீங்க? நீங்க போங்க, இது எங்க நாடு, எங்களுக்கு ஒரு நாடு இருக்கு. நீங்க இஸ்லாமிய மக்களுக்கு, இங்க இருக்கிற இஸ்லாமிய மக்களுக்கு ஏதாவது நல்லதை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அங்க வாழ்ற இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்களை பத்திரமா பாத்துக்கிறீங்க. அதுதான் அவர் சொன்னது. அப்ப நீங்க இப்படி சொல்றதுனால என்னன்னா, தமிழன் ஒரு மாண்பு இருக்கு பாருங்க. யாரும் ஊரே யாவரும் கேலி அப்படின்னு பேரன்பு கொண்டு நேசித்து வாழ்ந்த ஒரு இனம் இருக்குல்ல, அது சிறுமைப்படுது. எனக்கு அதனால ஒரு பிரச்சனையும் இல்லையே. நீங்களா இருங்கன்னு தான் சொல்றேன். நீங்க எதுக்காக இனம் மாறீங்க? எங்களை தமிழராக ஏற்க மாட்டீர்களா? நாங்கள் 400 ஆண்டுகளா அங்க இருக்கிறோம்னு தெலுங்கு பேசுற மக்கள் பேசிட்டு அப்புறம் தெலுங்குகள் மாநாடு போடுவதை எப்படி நீங்க இருக்கிறீங்க? நீங்க தெலுங்குலாக இருந்து எங்களோட வாழ்றதுல எந்த இடையூறும் இல்லைங்கிறதான் பிரச்சனைங்க. அதை நீங்க விளங்கிக்கணும். அதனால நீங்க காயப்பட்டா அதுக்கு என்னை பொறுத்துக்கிறீங்க. நீங்க காயப்படக்கூடாது. ஒரு பிள்ளைகள் இங்க பாருங்க. நான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன், எங்க அண்ணன் ஏற்றிருக்கிறாரு, என் தம்பி ஏற்றிருக்கேன், என் மாமன் மச்சான் ஏற்றிருக்கேன், நீங்களும் ஏற்றிருக்கிறீங்க. நீங்க அரேபியால இருக்கீங்க, அரேபியன். நீங்க பாகிஸ்தான் இருக்கீங்க, உருது. அவன் வங்காளதேசத்துல இருக்கான், வங்காளி. நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், தமிழன். ஓர் இறை ஏற்று, ஏக இறைவன் அல்லாவை ஏற்று ஒரே வழி நபிகள் மொழின்னு பயணிக்கிறோம். அதனால மார்க்கத்தால் நான் இஸ்லாம், மொழியால் இனத்தால் நான் தமிழன், அவன் அரேபியன், அவன் வங்காளி. உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன். இந்த உணர்வு நீங்க தெளிவுறுத்திக்கிட்டீங்கன்னா நமக்கு ஒண்ணுமே கிடையாது. அண்ணன் நீங்க எங்களை என்ன தமிழனா ஏற்க மாட்டீங்க, எங்களை ஏன்னு நீங்க உறவா ஏற்க மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் அவமானப்படுறேன், வெட்கப்படுறேன். தமிழனை ஏன் ஏற்கணும்? நீங்க ஏன் உங்க அடையாளத்தை தொலைக்கிறீங்க? நான் இப்ப இந்த நிலத்தை விட்டு எந்த நிலத்துல வாழ்ந்தாலும் கொஞ்சம் அமைதியா இருக்கணும். கர்நாடகால 1.25 கோடி இருக்கிறோம். தென் மாநிலங்கள்ல பெரும் எண்ணிக்கையில வாழக்கூடிய ஒரு இனம் தமிழர்கள். நாங்க கர்நாடகால 1.25 கோடி. நாங்க யாராவது கன்னடனா மாறி இருக்கோமா? அடிச்சு பரட்டினா நான் கன்னடன்னு சொல்றேன்னா,
வாழ நாடற்ற எதிரிகளா போயும் கூட கனடா, அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மனி, லண்டன் எல்லா நாட்டில் இருந்தாலும் நாங்கள் தமிழர்கள் தான். அகதியானாலும் தமிழர்கள் தான். உங்களுக்கு புரியுதா? கர்நாடகாவிலும் தமிழர், கேரளாவிலும் தமிழர், ஆந்திராவிலும் தமிழர், பீகார்லையும் தமிழர், குஜராத்திலையும் தமிழர், உத்தரப்பிரதேசின் தமிழன், உகாண்டாவிலையும் தமிழ். எங்கு போனாலும் தமிழன். நாங்கள் தமிழனா இருக்கோம், இனமா இல்லை. ஆனா இங்க யாராவது வந்தா, பீகார்ல இருந்து வந்தா நான் இந்து, இந்தியன். கேரளா, ஆந்திரால இருந்து வந்தா நான் இந்து, நான் திராவிடன். நான் அங்க போனா நான் தமிழன். அதனாலதான் புரட்சி பாவலன் சொல்றான், எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானேன்ட்டான். அதனால நீங்க அந்த கவலையே விடுங்க. உங்களுக்கு எனக்கு இருக்கிற இந்த உறவு பிணைப்புல ஏதாவது சிக்கல் வருதுன்னா நீங்க சொல்லுங்க, நான் தலை குனிகிறேன், அவமானப்படுறேன். ஆனா நீங்களா இருங்க, நாங்களா இருக்கோம். ஒருத்தன் வந்து தன் இன அடையாளத்தை விட்டு, நீங்க பாருங்க, நான் இஸ்லாத்தை தானே ஏற்றிருக்கிறேன். எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன், நான் இஸ்லாமியன் என்று சொல்லவே இல்லை முகமது தர்வீஸ். எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று தான் முழங்கினான். நாளை என் மொழி இறந்து விடுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன், இன்றே நான் இறந்து விடுவேன் தான் அவார் மொழி கவிஞன் ரசூல் அம்சத்து முன்வைத்தான். ஏன்னா அவன் அடையாளம் மார்க்கம் அல்ல, அவன் மொழி. அதான முக்கியம். நீங்க என்ன, நீங்க வேற நாட்டுக்கு போனீங்க, என்ன பண்ணா, ஐ ஆம் இஸ்லாம்னு கை கொடுக்க மாட்டான். புரியுது நினைக்கிறேன். ஐ ஆம் உருது, ஐ ஆம் அரேபியன், அப்படிதான் கை கொடுப்பான். அதுதான் உங்க அடையாளம். நீங்க அதை வந்து என்னை ஏற்க மாட்டீங்கன்னா நான் ஏற்கிறேன், உங்களுக்கு ஒன்றும் இல்லை. நீங்க வாங்க, நாளையிலேருந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாங்க. நாம் தமிழர் கட்சியில வந்து இருக்கக்கூடிய உருது இஸ்லாமியர்களுக்கு கூட அந்த அங்கீகாரம் நீங்க கொடுப்பீங்களா? என்ன கொடுக்காம யாராவது சொல்லுப்பா, நம்மால இருந்துச்சு. வருங்காலத்துல நீங்க ஒரு முதல்வர் ஆனா கூட அவர் அமைச்சரவையிலேயோ சட்டமன்றத்திலேயோ இறங்கிருப்பீங்களா? என்ன நீங்க என் தம்பி மனைவியை நிறுத்திங்க, அதெல்லாம் இல்லை. நீங்க அவர் கேட்கறது என்ன சொன்னீங்கன்னா, இப்போ இங்க வந்து உருது தமிழ் இந்த அதாவது ஒரு 50 விழுக்காடு உருது முஸ்லீம் இருக்காங்க, 50 விழுக்காடு தமிழ் முஸ்லீம் இருக்காங்க. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி வந்து இந்த உருது தமிழுக்காக பாகுபாடு எங்களுக்குள்ள இதுவரையிலும் இல்லை. அந்த பாகுபாடு இல்லைன்னா சும்மா வெற்று வார்த்தை சொல்ல, அல்லா மேலானையா இல்லை. இப்ப நம்புறீங்களா? எந்த பாகுபாடும் இல்லை நமக்கு. உருது இஸ்லாமிய உறவுகளோடு மட்டும் இல்லை, எந்த நீங்க என் தம்பி சொன்ன மாதிரி மாட்டுக்காக, மரத்துக்காக, செடி கொட்டிக்காலுக்காக நிக்கிறேன் சக மனிதனை வெறுப்பம்னு பேசுறது எப்படி இருக்குது சொல்லுங்க. மாட்டுக்காக நிற்கிற பிள்ளைகள் இந்த நாட்டுக்காக நிற்க மாட்டோமா? அது சும்மா ஒரு பேச்சு. தமிழர்களின் பேரன்பை நீங்க புரிந்து கொள்ளுங்கன்னு தான். இல்லைன்னா உலகத்துல ஒரு இனம் உலகம் தழுவி நேசித்து நின்றுக்குன்னா அது தமிழ் பேரினம் மட்டும்தான். அது கம்பன், கபிலன், வள்ளுவன், இளங்கோ எல்லாரும் உலகு உலகு உலகுன்னு தான் பாடியிருக்கான். இல்லைன்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு ஒருத்தன் பாட மாட்டான். பிறப்புக்கும் எல்லா மனிதருக்கும்னு கூட பாடிருக்கலாம், அவன் எல்லா உயிர்களுக்கும்னு பாட மாட்டான். அப்ப அந்த பேரன்பை ஒரு தடவை நீங்களும் புரிஞ்சுக்கிறீங்கன்னு தான் சொல்றோம். அதனாலதான் அதை சொல்றேன். அதனால இன்னையோட நீங்க இந்த கேள்வியை மறந்துடணும். நம்ம ஒரே அதுல ஒரு பாகுபாடும் இல்லை, அல்லா மேலானையா இல்லை. வேற ஏதாவது கேள்வி? கடைசி கேள்வி அது சொல்லுங்க. தொடர்ந்து இஸ்லாமியர்கள் அதிகமாக உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் சரி, தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் அதிகமாக திமுகவை நம்புறாங்க. திமுகவுடைய தொடர்ந்து சூழ்ச்சி இஸ்லாமிய மக்களை தொடர்ந்து சூழ்ச்சி செஞ்சுட்டே இருக்காங்க திமுக. அப்படி இருந்தும் இந்த இஸ்லாமிய மக்கள் தொடர்ந்து திமுகவை நம்புறதுக்கான காரணம் என்ன? அது எப்படி அந்த மக்களை வந்து புரிய வைக்கிறது? இதுதான் என்னுடைய கடைசி கேள்வி. இல்ல அது வந்து அது உங்களுக்கு இது பாருங்க, பெரிய நீண்ட வரலாறா சொல்லி வரணும். இந்த இனத்திற்கு இந்த அரிதிலும் அரிதா வந்த ஒரு அருட்கொடையா வந்த 2 தலைமை வந்து, ஒன்று தாத்தா கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தவர்கள். அது வந்து அரசியல் அதிகார நிர்வாக திறமைனே சொல்லலாம். அது நிர்வாகத்துக்குள்ள போயிட்டாப்ல. அடுத்து இந்த மக்களுக்கென்று இனி தோன்றவே முடியாதுங்கிற சந்தேகம் வர அளவுக்கு ஒரு எழுச்சியாளன் வந்தான். அவன் வந்து ஒரு வறுமையில் இருந்த மகன் இல்லை, அவனுக்கு 3000 ஏக்கர்ல தோட்டமே இருந்தது. அவன் வீடுல எல்லாம் அரண்மனையில பேலஸ் மாதிரி மாளிகையில வாழ்ந்தவன். அவன் வந்து 22 வயசு, என் மச்சான்லாம் கூட படிச்சவங்களாம் 22 வயசுல திருமணம் ஆயிடுது, உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கிற காலத்துல 45 வயசு வரைக்கும் திருமணமே செய்யாம ஒருத்தன் தான். அவன் இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும்ட்டு போராடி தன் வாழ்நாள் முழுக்க இந்த மக்களுக்காக போராடி செத்து போனான். இந்த 2 பேர் தான் இந்த இனத்துக்குன்னு இருந்தது. மற்றவங்கெல்லாம் தன்னலவாதிகளா வந்து
இந்த சமூகம் வந்து அவரே சொன்னதான், எங்க அண்ணன் பள்ளி பாபா சொன்னதுதான். இந்த மக்கள் பாவம், யாராவது ஒருத்தர் வந்து அன்பா நம்மளோட பேசிட்டா நமக்கானோன்னு நினைச்சு போயிடறான்டா, இவன் பாவம்டான்னு. இவங்களுக்கு இருக்கிற ஒரு பெருங்குறை வந்து ஒரு அச்ச உணர்வை திட்டமிட்டு இந்த திராவிட அரசியல் உள்ள தள்ளிச்சு. இப்ப நான் எங்க அண்ணனுக்கு என்ன சொல்வேன், தைரியமா இருக்குண்ணே, தம்பி இருக்குண்ணே, எவன் வரான்னு பார்ப்போம். இவன் தான் உண்மையிலே அவருக்கு தம்பி, அவன் தான் தளபதி. என்ன ஜாக்கிரதையா இருங்கண்ணே, தனியா போகாதீங்கண்ணே, ஏதாவது பண்ணி போடுவாங்கன்னா. இப்படி ஒரு இவனுக்கு பேர் என்ன, இவனே பயணங்கொழி நாய், இது இவரையும் பயப்படுத்தி போறது. இவன் கோலையா இருக்கிறதுல வீரனா இருக்கிறவனே, ஓ என்னடா இவன் சொல்றதை பார்த்தா நம்ம ஏதாவது பண்ணிடுவாங்க இப்படி. இதை இந்த திராவிட கோலைகள் பன்னெடுங்காலம், இப்ப நான் அதிகாரத்தில் இருக்கேன், பார்த்தும்டா எவன் வரான்னு பார்ப்போம்டா, நான் இருக்கேன்டா. இப்ப பிஜேபி வந்ததுன்னு வச்சுக்கிறீங்களேன், நீ எதுக்கு ஆட்சியில் இருக்க? பிஜேபி வர வேண்டிய தேவையே இல்லாம நீ ஆட்சி செய்யணும், அதானே ஆட்சி. வந்துரும். டேய், நான் ஒரு வாட்ச்மேனை போடுறேன் என் வீட்டு வாசல, எதுக்கு போடுறேன்? திருட வர்றதுக்கு முன்னாடி தடுத்து பிடிக்க, அதானே செய்யணும். இவன் என்ன பண்ணுவான், அம்மா நான் இருக்கேம்மா, பயப்படாம போய் தூங்குங்கம்மா அப்படின்னு சொல்லாம என் மனைவி கூப்பிட்டு, அம்மா கதவை நல்லா சாப்பிட்டுக்கிறீங்கம்மா, அம்மா உள்தாப்பா கூட போட்டுக்கிறோங்கம்மா, அம்மா எதுக்கும் வேணும், அதுக்கு எதுக்குடா வாட்ச்மேன்? அந்த வாட்ச்மேன் தான் இந்த திராவிட வாட்ச்மேன். உங்களுக்கு புரியுதா? இது வீரமுள்ள ஆண்மகனா இருந்தா பார்க்கும்டா பார்ப்போம்டா ஏன்னு வரும். தைரியமா இருங்க. நீங்க குற்றப்படுத்தி ஒரு அச்ச உணர்வை விதைச்சு என் தம்பி இருக்கிற சைஃபுல்லா, அவன் அசரத்து, நாங்கள் 2 பேரும் பேச்சுக்கிறோம். அவன் ராமநாதன், டே தம்பி சைஃபுல்லா என்னன்னு, திமுக தான் நம்ம மக்களுக்கு பாதுகாப்புனா அல்லா பாதுகாப்பு இல்லையாடான்னு கேட்டேன்ல. அல்லா நம்மளை பாதுகாக்க மாட்டாராடா, உலகத்தையே பாதுகாக்கிற அல்லா நம்மளை பாதுகாக்க மாட்டாருன்னு இந்த திமுக தான் பாதுகாக்குதாடான்னு அப்புறம் கேட்டேன். எனக்கு சந்தேகம், 5 வேளை துவா பண்ணுறாங்கல்லடா, என்னடா சொல்லி வேண்டுறாங்கன்னு, தெரியல என்னாகிற அவரே சொல்றான். அந்த கதையா ஒரு பய உணர்வை ஊட்டி சொந்த நாட்டு மக்களை நீங்க ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு கோபம் வரும். சிறுபான்மைன்னு சொல்லி வச்சுறாங்களே எங்களை, அவன் யாருன்னு பாருங்க. உலகெங்கிலும் நீங்க வரலாற்றை பாருங்க, மானுடனை கணக்கிடும் போது மதத்தின் வழியாக கணக்கிடுவதே கிடையாது, மொழி இன அடிப்படையில் தான் கணக்கிடுவோம். உதாரணமா ஐரோப்பா முழுமைக்கும் கிறிஸ்தவன் தான். எதுக்கு இத்தனை நாடுகள்? ஏன்னா மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள் விளங்குது. மதத்தின் வழியை கணக்கிடுவதா இருந்தால் பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ் வர வேண்டிய தேவை ஏதாவது இருக்க? இந்தியாவிலிருந்து நான் வெளியேறும்போது காரணமா இருந்தது மார்க்கம். பாகிஸ்தான்ல இருந்து நான் வெளியேற வேண்டிய காரணம் எனக்கு இருந்தது காரணம் அவன் உருது, நான் வங்காளி. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ உலகெங்கும் மானுடன், நான் பிரிட்டனுக்கு போனா ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ் தான். நான் பிரான்ஸுக்கு போனா ஐ ஆம் பிரான்ஸ் கிடையாது, ஐ ஆம் பிரெஞ்சு. அப்படித்தான். அப்போ மொழி வழியே தான் தேசிய இனங்கள் நிலங்கள். இஸ்லாம் மார்க்கம் எங்களிடத்துல வந்தது, நாங்கள் இங்கதான் இருந்தோம். அது எங்க அண்ணன் பாட்டுவாவா சொன்னது, அதே தான் நான் தம்பி நானும் சொல்றேன். மார்க்கம் வந்தது ஓர் இறை ஏற்றம். ஏன்னா இங்க இருந்த தீண்டாமை, கொடுமை, சாதிய இழிவு, அடக்குமுறை, ஒடுக்குமுறையில மீளெழுவதற்கு எங்களுக்கு வழியே கிடையாது. அதனாலதான் இஸ்லாம் நாட் அ ரிலிஜன், இட்ஸ் அ ரெவல்யூஷன் அண்ணன் பள்ளி பாபா சொல்றாரு. அது ஒரு புரட்சி, அநீதிக்கு எதிராக, தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராக, அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு எதிராக கிளந்தெழுந்த புரட்சி. அது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீ வந்து ஒரு 300-400 வீடுகள் இருக்கிறவன்லாம் இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு எங்க வாக்கையே வாங்கி எங்க கிட்டயே இருந்த அதிகாரத்தை பெற்றுக்கிட்டு உனக்கு 3 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தேன் அப்படின்னு. டேய், நீ இருக்கிற இடமே நான் போட்ட பிச்சடா, நீ எனக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறியான்னு கேள்வி நமக்கு எழுது. நீ என்னை சிறுபான்மைன்னு சொல்லும்போது நான் ஏதோ வேற்று தீவுல போய் வாழ்ற மாதிரி. இது என் நிலம், என் நாடு, சுத்தி இருக்கிறவன் என் உறவுகள். உங்களுக்கு புரியுது? நான் தமிழன், இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன். நான் இஸ்லாமியன் தமிழனா வரல, நான் தமிழன் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கிறேன், நான் தமிழன் இந்துவா இருக்கிறேன். அப்படிதான் நீங்க பார்க்கணும். அந்த அடிப்படையில் பார்த்தால் யாரு சிறுபான்மை? திமுக, நாட் ஒன்லி திமுக, எல்லாரும் இருக்க பல பேர் சிறுபான்மை. ஆனா வந்தேன் போனவெல்லாம் நம்மளை, எம்ஜிஆர் நம்மளை சிறுபான்மைன்றாப்ல, ஜெயலலிதா அம்மையார் நம்மளை சிறுபான்மைன்றாரு, ஐயா ஸ்டாலின் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர் இருப்பாரு. நாங்க தான் ஐயா உன்னைய பாதுகாத்து வச்சிருக்கோம். ஐயோ, நாங்க போடுற 15 விழுக்காடு ஓட்டலதே நீங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னு நம்ம சொன்னா அது நம்ம மக்களுக்கு புரிதல் இல்லாம யாரா பாதுகாக்கிறது? அப்படின்னா நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும்ல.
ஒன்று அல்லாவை ஏற்று நபிகளுடைய இறை கொள்கை மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கணும். அதுல கருணாநிதி மேலே நம்பிக்கை இருக்கணும். நான் கூட ஒரு இதில் நீங்கள் வந்து நாகர்கோயிலில் ஓட்டுக்கணும், நீங்கள் எனக்கு போட மாட்டீங்க, நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இல்லை, கருணாநிதியால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உங்ககிட்ட போய் நான் கேட்டு என்ன பண்ண முடியும்னு வந்தேன். அந்த மாதிரி அந்த கோபத்தில் தான் ஒரு சொன்னேன். நபிகளாரே வந்து திமுகவுக்கு போடாதீங்கன்னு சொன்னா கூட நீங்க இறைதூதரே இல்லை, நீங்க பிஜேபின்னு பிடிஎம்னு நம்மளுக்கு சொன்னாலும் சொல்லுவாங்களே ஒழிய அப்படியா நாங்க கேட்கறோம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பொது புத்திக்குள்ள இந்த திமுகவுடைய இதை எதுக்குன்னு கேட்காம அப்படியே ஓட்டு போடுற மாதிரி நாங்க தான் பாதுகாப்பு, நாங்க தான் பாதுகாப்பு, நாங்க தான் பாதுகாப்பு. உண்மையிலேயே நம்ம மக்களை இவங்கிட்ட இருந்து தான் பாதுகாக்கணும். இப்போ பிஜேபி 100 விழுக்காடு இந்துன்னு வச்சுக்கிறோமா, 90 விழுக்காடு நாங்க இந்துக்கள் தான் சொன்ன கட்சி அது. 90 விழுக்காடு இந்துக்கள். நான் பொதுவான மகனா நான் என்ன கேட்பேன், அப்போ முன்னாடி வர உங்க கட்சியில 90 விழுக்காடு இந்து, இவர் இஸ்லாம், இவர் கிறிஸ்தவர், இப்படி பார்த்தா நீங்க கட்சியில சேர்த்துக்கிற. இப்ப பெரும்பான்மை நாங்கள் இஸ்லாமிய கிறிஸ்தவர் சிறுபான்மை ஒத்துக்குருவோம். ஐயா ஸ்டாலின் இப்ப பெரும்பான்மை, தம்பி உதயநிதி பெரும்பான்மை. எப்படி பெரும்பான்மை? நாங்க மார்க்கத்தால் ஏற்று இருக்கிற சமயத்தால் நாங்க சிறுபான்மை, மொழியால் இனத்தால் பெரும்பான்மை. நீங்க எதன் பொருட்டு பெரும்பான்மை? நாங்க மதத்தால் சிறுபான்மை, நீங்க எதன் பொருட்டு? மதத்தால் பெரும்பான்மை, இந்து மதம், அப்படிதானே சொல்ல வரீங்க. அப்ப நீங்க எப்படி நீங்க மதவாதத்துக்கு எதிராக எப்படி பேசுவீங்க? முன்னாடி இருக்கிற நீ சிறுபான்மைனா நான் பெரும்பான்மைனா, நான் எதனால பெரும்பான்மைங்கிற கேள்வி எழுதா இல்லையா? அப்ப நான் இந்து, அதனால பெரும்பான்மை அப்படின்னா நான் இந்து. நான் எப்படி மதவாதத்தை எதிர்ப்பேன்? எப்படி? இனி என்ன சொல்லிருக்கணும்? நாங்கள் வந்து தந்தை பெரியாரின் வழியில் வந்தவர்கள், நாங்கள் எல்லாம் கடந்த மானுட நேயம் பேசுகிறவர்கள், எங்களுக்கு சமயம் சாதி வேறுபாடுகள் கிடையாது, நாங்கள் மனிதம் போற்றுகிறவர்கள். அப்படி பேசலையே. 90 விழுக்காடு என் கட்சியில இந்துன்னா இது எப்படி இருக்கிறது? அதனாலதான் நாங்க வந்து பாருங்க, பெரிய பெரிய ஆளுகளை எல்லாம் கூப்பிட்டு பேசக்கூடாது அண்ணா, வருங்கால தலைமுறையை சரி பண்ணுவோம். அவனை கூப்பிட்டு சொல்லுவான், டேய் நீ சிறுபான்மை இல்ல, நீ பெரும்பான்மை தேசியனத்தின் மகன், அந்த தன் நிமிர்வு தாண்டா தலை நிமிர்வு, தமிழ் இனத்தின் நிமிர்வு, அவனை கூப்பிட்டு பேசுவோம். இளைஞர்களை கூப்பிட்டு பேசுவோம்னு சொன்னா சந்திக்கணும்னா இளைஞர்களை கூப்பிட்டு பேசுவோம். முதல்ல அவனை தெளி பண்ணுவோம். நம்ம செத்து போனாலும் சரி இன்னொரு தலைமுறை சரியாயிடணும். அதான் எங்க அண்ணன் சொல்றான் பாருங்க, நான் இறந்தா என்னடா ஒரு தலைமுறை வரும்டா, எழுச்சியாக எழுந்து வரும்டா, அது என்னை அடக்கும இடத்துல எலும்பு கூட எடுத்து நன்றி சொல்லணும்னு நாங்க வந்தா தோண்டி எடுத்து நன்றி சொல்றோம். பொது சமூகத்துல அரங்கத்துக்குள்ள கூட பழனி பாபா பேரை உச்சரிக்க பயந்துகிட்டு இருந்தான். அவன் தம்பி நான் வந்த பழனி பாபா எங்கள் முன்னத்தியர் எங்கள் புரட்சியாளர்னு போட்டவனது எல்லாம் இன்னைக்கு வழி இல்லாம பழனி பாபா பாசறை, பழனி பாபா பேரைன்னு அங்கன்னு ஏதா பேசுறான். எங்க இந்த திமுக நீ மதவாதத்துக்கு எதிரான வந்தானே திமுக, இவர் என்ன மதவாதத்தை ஆதரிச்சாரா எத்தாரா? சொல்லுங்க தம்பி, இவர் என்ன மதவாதத்தை மதவாதத்தை எதிர்த்து ரத்தம் சிந்தி உயிரை பலியாக்கி மடிந்த மாவீரன் அவன் ஒருத்தன் தான் இருக்கான் இந்த மண்ணில். நீ மதவாதத்துக்கு எதிரானவன் தானே, அதுக்கு நன்றி கடனை அவன் படத்தை வச்சு அவனுக்கு ஒரு வணக்கத்தை செலுத்துங்க. பழனி பாபாவை மதவாதத்துக்கு எதிரான நாள், மதவாதத்திற்கு எதிரான ஒரு புரட்சி நாள் அவன் இறந்த நாள் அறிவிச்சு நீ ஏன் வணக்கம் பண்ணல? அப்ப நான் என்ன செய்வேன்? இது எப்படி இருக்கு? இது கேட்கற இனிக்கு பாருங்களா? இது அப்ப அது நீ நடிக்கிற, என் மக்களை நீ அச்சப்படுத்துற, கோடையாக்குற, வீரனா நிமிர விட மாட்ட, இது என் நாடு என் நிலம் அப்படின்னு பேச மாட்டேன். நீ எனக்கு சலுகை கொடுக்குற, நான் உரிமை கேட்கிறேன். உங்களுக்கு புரியுதா? அதனாலதான் நம்ம இந்த இடத்துல இந்த திமுகவை எப்படி நம்ம சொல்றோம்னா, ஒரு எங்க அப்பா பெரியப்பா சரி பண்ண முடியாது, எங்க மாமா மைத்தனர்களை சரி முடியாது, தம்பி தங்கச்சியில சரி பண்ணோம்னா இந்த வாட்டி நீங்க பாருங்களேன், இந்த தேர்தலில் நிற்கும் போது இந்த பையனுக்குலாம் சீட் கொடுத்துட்டாப்ல அப்படி கேட்பீங்க பாருங்க. ஏன்னா சின்ன சின்ன பசங்களாம் நிற்பாங்க, ஒரு 2-3 பேர் தான் தவிர்க்க முடியாம ஆம்பளை பசங்களா போயிட்டாங்க. எல்லாமே பெண் பிள்ளைங்க பரதாவோட நின்று நீ கேட்கணும், போட்டா போடுறான், போகலைன்னா போறேன். அது வந்து புரியுதா உங்களுக்கு? நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் நகரும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் தகர்க்க முடியும். ஏன்னா 60 ஆண்டுகளாக பொது புத்தியில் ஊறி போயிடுச்சு, இவங்க தான் பாதுகாப்பான்ட்டு. அப்போ அதை தகர்க்கணும். அதுக்கு அண்ணனுக்கு நீங்கள் கூடவே மண்வெட்டி கோடாரி தூக்கிட்டு வரணும்.